ஒன்றாங்கடல் உப்பு கடல் உப்பு கடல் ஒன்றாங்கடல் உப்பு கடல் உப்பு கடல் இரண்டாங்கடல் கருங்கடலா கருங்கடலா மூன்றாங்கடல் முத்து கடல் முத்து கடல் நாலாங்கடல் நல்ல தண்ணி நல்ல தண்ணி அஞ்சாங்கடல் மஞ்ச கடல் மஞ்ச கடல் ஆறாங்கடல் மோர்கடலா மோர்கடலா ஏழாங்கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் கடல் எட்டாங்கடல் திட்டு கடல் திட்டு கடல் ஒன்பது ஓம கடல் கடல் ஓம கடல் பத்தாங்கடல் பால் கடலாம் பால் கடலா ஓம கடல் ஓம கடல் பத்தாங்கடல் கடலாம் பால் கடலா ஆடி பத்தாங்கடல் பால் கடலாம் பால் கடல் ஐயா பத்தாவது கடலுக்கு பாலிகே பளிங்கு வர்ண பாறை உண்டு காற்றடித்து மணல் குவித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு அது தங்க புத்து வெள்ளி புத்து மாணிக்கத்தாலான புத்து மதகரி போல் வளர்ந்திருக்கு அது நாகலோக பட்டணம் நாகலோக பட்டணம் நாககன்னி உறைவிடம்மா பத்தாவது கடலான பார்க்கடலுக்கு அந்த புறத்திலே பளிங்கு சொல்லக்கூடிய ஒரு அழகிய பாறை, ஒரு அழகான பாறை. அந்த பளிங்கு வர்ண பாறை பக்கத்திலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து ஒன்று வளர்ந்திருக்கிறது. ஒரு கரையாம்புத்து ஒன்று வளர்ந்திருக்கிறது. ஓங்கி வளர்ந்த புத்துக்கு 1000 வாசல்கள் இருக்கிறது. 1000 வாசல்கள் இருக்கிறது. அதுதான் நாகலோக பட்டணம். நாகலோகம் என்னும் பட்டணம். அந்த நாகலோக பட்டணத்தை ஆமா யார் ஆட்சி செய்து வருவாரே? ஆனால் யாரை ஆட்சி செய்து வருகிறாள்? எம்மன் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாக கண்ணி